நிமிஷம். வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோல் ப்ராசஸ் சோப்ல பேசிக்கா எதனால யூஸ் பண்ணணுன்றதுக்கு முன்னாடி அதில் ஹர்ப்ஸ் இல்லை வெஜிடபிள் பவுடர், ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷியஸ் எப்படி நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். நாட் ஓன்லி ஒன் வே, 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ஹர்ப்ஸை நம்ம சோப்புக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால தான் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சோப் மஞ்சுஸ்தா சோப். மஞ்சுஸ்தா ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும், ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கும். ஸோ இந்த ஒரு ஹர்பை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மஞ்சுஸ்தான்ற இந்த பர்டிகுலர் ஹர்பை நம்ம எப்படி இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்பர் 1 நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம் இந்த சோப்புக்கு. ஸோ அந்த வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணலான்னா, ஆயிலில் வந்து ஹர்பாவே இன்ஃப்யூஸ் பண்ணலாம். பட் வாட்டர்லன்னும் போது பவுடர் எடுத்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஒரு ப்ராசஸில் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஸ்க்ரப் லைக் பார்ட்டிகல் சோப்பில் இருக்குன்னு சொல்கிறனால இது வந்து ஒரு ஃபில்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பர்டிகுலர் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் நடக்காமல் அடுத்தடுத்து ஒரு ப்ராசஸ்லையும் நம்ம மஞ்சுஸ்தா சேர்க்கறதுனால மஞ்சுஸ்தாவோட கவுண்ட் ரேஷியோ வந்து நிறைய இருக்கும். ப்ளஸ் நேச்சுரலாக ஒரு கலர் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் சோப்ஸுக்கு தேவைப்படாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாட்டர் க்யூப்ஸில் நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது தான் இன்னமுமே அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா கிடைக்கும். ஐஸ் க்யூப்ஸில் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் ஆகி போயிடும். பிகாஸ் இட்ஸ் கோயிங் அண்டர் சம் ப்ரெஷர். ஒரு லையும் அந்த ஜூஸும் இதாகும்போது, ஸோ அது ஜில்லுன்னு இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஃபியூம் வர்றதோ ரொம்ப ஹாட் ஆகுறதோ நடக்காது. ஸோ தட் அந்த நியூட்ரிஷன் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு போய் சேரும். இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறோன்னா ஹெர்ப்ஸை வாங்கி பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். பிகாஸ் அடல்ட்ரேட்டட் நிறைய மார்க்கெட்ஸில் இருக்குது. அண்ட் ஃபாலோட் அப் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, க்ளவுஸ், காகுல்ஸ், மாஸ்க் ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக் பர்பஸ்க்காக இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ சேஃப்டி மெஷர்ஸ் லையோட ஆட் பண்ணும்போது திஸ் இஸ் ஆல் நீடட். ஸோ அடுத்தது நம்ம ஆயில்ஸ் வந்து நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மஞ்சுஸ்தா சோப் பர்டிகுலராக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சோப்பில் நம்ம யூஸ் பண்ண ஆயில் ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், மறந்துடக்கூடாதுன்னு நான் இங்கே பார்த்துருக்கேன், செசமி ஆயில், இந்த ஆயிலெலாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆயில் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இதோட சேர்த்து ஈவன் பட்டர்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். பட் தென் இந்த ஆயிலோட இன்ஃப்யூஸ் பண்ணி தான் நம்ம மஞ்சுஸ்தாவை யூஸ் பண்ணுறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அது கூட சம்டைம்ஸ் சில பேருக்கு தோணலாம் என்னடா இது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் தென் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் வந்து ஆயிலில் அந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட், ட்ரை இன்க்ரீடியன்ட், ஹர்ப், அதாவது மஞ்சுஸ்தா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே அது வந்து உள்ள நன்மைகள் எல்லாமே அந்த ஆயில்ஸ்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதை சூடு பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆயிலை தான் நம்ம வந்து மஞ்சுஸ்தா சோப்பில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து செசமி ஆயில், நல்லெண்ணெய். பிகாஸ் அதுவும் இதுவும் இந்த காம்பினேஷன் இட்ஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு செசமி ஆயில் ஒர்க்ஸ் ஸோ குட். அதனால தான் நம்ம வாட்டர்லேயும் ஆட் பண்ணிடுறோம், ஆயில்லையும் ஆட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில் பவுடராக ஆட் பண்ணலாம். பட் நாங்கள் ஆட் பண்ணலை. பிகாஸ் இந்த டைம் ஆட் பண்ணும்போது வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ மைன்யூட் பார்ட்டிக்கல் இருக்கும்போது சோப்பில் வந்து டெக்ஸ்சர் தான் இருக்கும், ஸ்க்ரப் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னனால அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 ways we can infuse herb, இல்லைன்னா வெஜிடபிள் பவுடர், ஃப்ரூட் ஜூஸ், எனிதிங், வெஜிடபிளோட பியூரி எதுனாலும் இப்படி தான் இன்ஃப்யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ் டு த ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஹே, சோப் மேக்கிங் இஸ் அன் கம்ப்ளீட் ஆர்ட். ஸோ இந்த ஒரு ஆர்ட்டை நீங்கள் கற்றுக்கணுன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி உங்களோட சோப்பை பில்ட் பண்ணணும், உங்களுக்கு இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸுக்கு இல்லை லைஃப் டைமாக இந்த ஒரு கலையை நான் கற்றுக்கணுன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் உங்கள் என்கொயரிஸ் கேளுங்க. இஃப் யூர் ரியலி இன்ட்ரெஸ்டட், கோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவேன். டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்க்கு எப்படி பண்ணுறது, நிறைய நேச்சுரல் சோப்ஸ் நீங்களே எப்படி பண்ணலான்ற எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 40 டேஸ்க்கு அப்புறம் தான் பேபிஸ் எல்லாம் ரெடியாவாங்க. இப்போ இது க்யூரிங் டைமில் இருக்குது. ஸோ அதனால்
நான் வந்து மஞ்சுஸ்தா சோப் க்யூரான சோப்பை ஐம் ஜஸ்ட் ஷோயிங் டு யூ. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா டெக்ஸ்சர். இது சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அமுக்கியிருக்கேன், இந்த இடத்துல பாருங்க குழியாக இருக்கா. இது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்குது, இது சாலிடாக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ அதுதான் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா. இந்த இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸ் ரெடி ஆகிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சோப்ஸ் வந்து கமர்ஷியல் பாக்ஸில் கிடச்சிரும். பட் நல்ல சோப்பில் டைம் எடுக்கும். அதுதான் இந்த சோப். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் அன்புடன் பிரியா. நன்றி, வணக்கம்.